ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கியா சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கௌதமுக்கு தன்னோட அப்பா எஸ்எஸ்கே தான், தன்னோட அம்மா ரேவதி தான் அப்படிங்கிற உண்மை கூடிய சீக்கிரமே தெரிய வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கியா ஏற்கனவே கௌதமோட அப்பா எஸ்எஸ்கேங்கிற உண்மை ரேவதி அம்மா மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இதை வச்சு எஸ்எஸ்கேக்கு மிகப்பெரிய ஆப்பை இப்போ இலக்கியா வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஆசிரமத்தை எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு கௌதம் இலக்கியா போராடிக்கிட்டே இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாணிக்கத்திட்ட இருந்து எப்படியாச்சும் அந்த இடத்த நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்னு பைரவி சவால் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சவாலில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு இலக்கியா கௌதம் உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா பைரவி எப்படி வாங்கலான்னு எப்படியாச்சும் வாங்கிடுவோன்னு தைரியத்தில் இருந்தாங்கன்னா எஸ்எஸ்கே வச்சு தான் எப்படியாச்சும் அந்த ஆசிரமத்தை மிரட்டி மாணிக்கத்திலிருந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பயங்கரமாக பைரவி இலக்கியா கௌதம்கிட்ட சவால் விட்டாங்க. ஆனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா மாணிக்கம் எஸ்எஸ்கேக்கு பயந்துக்கிட்டு தான் இப்போ அந்த ரிஜிஸ்டர் பண்ண வராமல் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி மிரட்டணுமோ அப்படி இலக்கியா இப்போ நீ ஏற்கனவே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாஷானிகிட்ட ஏற்கனவே உனக்கு மனைவி இருக்குது, உனக்கு குழந்தைங்க இருக்குது, அந்த விஷயத்த நான் தாஷானிகிட்ட சொல்லிடுவேன், இவ்வளோ பெரிய உண்மையாக சொல்லணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக மிரட்டி இப்போ இலக்கியா அந்த ஆசிரமத்தை கைப்பற்றிட்டாங்க. இருந்தாலும் இதில் மிகப்பெரிய குழப்பம் பைரவிக்கு ஏற்பட்டிருக்கும், அதே மாதிரி கௌதமுக்கும் ஏற்பட்டிருக்கும். எதை வச்சு சொன்னேன்னு ஏதாச்சும் சொல்லி இப்போ இலக்கியா கௌதமை ஏற்றுக்க வச்சுருவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு தன்னோட அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி தான் இப்போ முழுக்க முழுக்க அதே யோசனையாக இப்போ கௌதம் தவிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த உண்மையை ஜானவமா இல்லாட்டி இலக்கியா இவங்க 2 பேரில் யாராச்சும் சொன்னால் மட்டும்தான் உண்டு. அந்த உண்மையை சொல்லாமல் இப்போ இவ்வளவு கௌதமை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான விஷயங்கள் எப்போ நடக்க போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்லோவாக கொண்டு போனாங்க. இன்னொரு பக்கத்து அஞ்சலி கார்த்திக் வாழ்க்கையில் மறுபடியும் நான் வாழணும் அப்படின்னு பிளான் போட்டிருக்கா. இந்த பிளானில் கண்டிப்பாக ஜானு இலக்கியா கௌதம்லாம் அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அஞ்சலி கண்டிப்பாக திருந்த மாட்டா. அதனால் கார்த்திக் கூட மீண்டும் அஞ்சலியை சேர்த்து வச்சிடலான்னு கண்டிப்பாக இவங்க பிளான் போட மாட்டாங்க. அப்படி பிளான் போட்டாலும் கண்டிப்பாக அது மாதிரி விஷயங்கள் இலக்கியா கௌதம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் பண்ணலாம் தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த விஷயத்தில் அஞ்சலி எப்படியாச்சும் கார்த்திக் பிரியாவை பிரிக்கணும் தான் நினப்பா, கார்த்திக் பிரியா கல்யாணம் இருக்கக்கூடாது தான் நினப்பா. இது மாதிரி கான்செப்ட் கொண்டு போவாங்க. இப்போ முக்கியமான விஷயம் கௌதமோட அப்பா எஸ்எஸ்கே தான், அம்மா ரேவதி தான் அப்படிங்கிற உண்மை கூடிய சீக்கிரமே கௌதமுக்கு தெரிஞ்சுன்னா சூப்பராகவே இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.